துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தேர்தல் நேரம் பரபரப்பாக அனைத்து சங்கங்களும் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடினார்கள், வாதாடினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். எல்லா போராட்டங்களுக்கு பிறகும் பல்வேறு சங்கங்கள் போராட்டத்தின் வாயிலாக ஏமாற்றப்பட்டார்களே தவிர அவளுக்குரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆக அப்படிப்பட்ட சூழலிலே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. இந்த சட்டமன்ற தேர்தலில் அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் அலுவலக உதவியாளர்களும் அடிப்படை பணியாளர்களும் இந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்ற ஆட்சியில் கொடுக்கப்பட்ட கோரிக்கையுடைய நிலை என்ன ஆனது என்று யோசனை செய்து பார்த்தால் 0 என்ற அளவிற்குத்தான் நிலை இருக்கிறது. ஒரு சில கோரிக்கைகளுக்கு விடிவு கிடைத்தாலும் அதன் மூலமாக முழு நிவாரணம் கிடைக்கவில்லை என்பது லட்ச உறுப்பினுடைய கவலையாக இன்று இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர், அடிப்படை பணியாளர்கள், இன்றைக்கு குறிப்பாக தினக்கூலி பணியாளர்கள், தொகுப்பூதிய பணியாளர்கள், மதிப்பூதிய பணியாளர்கள், சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், காவல்துறை துப்புரவு பணியாளர் போன்ற பல்வேறு பணியாளருடைய நிலை இன்றைக்கு பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. ஆட்சியில் வருவதற்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதில்லை என்ற நிலையிலேயே அடிப்படை பணியிடங்களாக இருக்கின்ற இந்த பணியிடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயம் ஒப்படைத்து வரப்படுகிறது. எனவேதான் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இதனை எதிர்கொள்வதற்காக பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்காளம், உத்தரகாண்ட் போன்ற பல்வேறு மாநிலங்களிலே தொடர் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவேதான் கடந்த மாதம் போபாலில் நடைபெற்ற அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனத்தின் சார்பில் நம்முடைய மாநில தலைவர் எஸ். மதுரம் அவர்களும் மாநில நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். நம்முடைய மாநில கோரிக்கையை தலைவர் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். இதை போல ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைவர்களும் பொதுவான கோரிக்கையாக அடிப்படை பணியிடங்கள் தனியார் மையம் ஒப்படைக்கப்படுகிறது என்பதை வேதனையோடு தெரிவித்தார்கள். எனவே அன்றைய சூழலில் மார்ச் 7ஆம் தேதி அனைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் 11 அம்ச கோரிக்கைகளை முறையாக தெரிவிப்பது, அனைத்து தலைமைச் செயலாளர்களுக்கும் முறையாக தெரிவிப்பது, அனைத்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலாளர்களுக்கும் முறையாக தெரிவிப்பது என்றும் 17 ஏப்ரல் மாதம் இந்த 11 அம்ச கோரிக்கைகளை தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டம் நடத்துவது என்றும் மே 23ஆம் நாள் இந்த கோரிக்கை தொடர்பாக புதுதில்லியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய நேர்முக உதவியாளரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்டு அன்றைக்கு சந்திக்க இருக்கிறார்கள். கடைசியாக ஜூன் 7ஆம் தேதி அகில இந்திய அளவில் 4ஆம் பிரிவு மாநிலத்தை சார்ந்த அனைத்து சங்கங்களும் ஒன்று கூடி புதுதில்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் மாபெரும் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மிக பிரம்மாண்டமான அளவில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தமிழகம், பாண்டிச்சேரி, கேரளா, தெலுங்கானா,
ஆந்திரா, கர்நாடகா தென் மாவட்டங்களை சார்ந்த அனைத்து மாநிலத்தில் உள்ள வட்ட மாவட்டங்கள் திரளாக இந்த மாபெரும் போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என இந்த செய்தியின் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.